வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் பெரிய நெல்லிக்காயில் எப்படி அல்வா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக கரும்புளி இல்லாத நல்ல நெல்லிக்காயாக ஒரு 6 எடுத்துக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதனுடைய சீடெல்லாம் எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டை ஆட் பண்ண முடியும். இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் தண்ணி தெளிக்காமல் தான் அரைச்சி இதை இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நெருன்னு வச்சிடாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை அதே பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். தேவையான அளவு நெய்யும் சேர்த்தாச்சு. இந்த நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதனுடையே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுட்டு இது பொன்னிறம் ஆன பிறகு இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த நெல்லிக்காய் துருவலையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கரண்டி மூலமாக நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுக்கலாம். அதாவது இந்த நெல்லிக்காயோடைய பச்சை கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா நெய்யோடு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்தளவு வதக்கியாச்சு. இது போதுமானது. இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட்டு நான் ஜீனி எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ வெல்லமோ எடுத்துக்கோங்க. நான் அதே கப்பில் 1½ கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஜீனியும் நெல்லிக்காயும் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த ஜீனி நல்லா மெல்ட் ஆகி இதனுடைய நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வாசத்துக்காக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. திரும்பவும் கொஞ்சமாக ஏலக்காய் அதையும் இதனுடைய போட்டிருக்கேன். இதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு, இதுவும் ஆப்ஷன் தான். தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேசரி பவுட்ரு நல்லா இதோடையே சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இதோடையே சேர்த்துட்டு தேவையான அளவு லாஸ்ட்டாக நெய் சேருங்க. அப்போ தான் இன்னும் மணமாக இருக்கும், ஒட்டாமலும் நமக்கு கிடைக்கும். நல்லா இதை 4 புறமும் சேர்ந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான நெல்லிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.